ஹாய் கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அரித்மெட்டிக் சீரீஸ் பார்க்க போகிறோம். இப்போ அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னா என்னென்னா, சீரீஸ் அப்படின்னா என்னன்றதை முதல்ல பார்த்துருவோம். எ சீரீஸ் ஹூஸ் டேர்ம்ஸ் ஆர் இன் ஏபி, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் ஒன்று இருந்ததுன்னா அதை அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, இது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னு சொல்லுவோமா. ஆனால் நம்ம எல்லாத்தையும் எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோம், கம்மாவில் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஏ ப்ளஸ் டி கம்மா, ஏ ப்ளஸ் 2D கம்மா, ஏ ப்ளஸ் 3D அப்படின்னு கம்மாவில் செப்பரேட் பண்ணி எழுதினோன்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். இதையே இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனையே எஸ்என் யூஸ் பண்ணி கம்மாவுக்கு பதிலாக ப்ளஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2D ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன், நம்மளோட டிஎன் ஃபார்முலா ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி இப்படின்னு எடுத்தோன்னா அது எஸ்என், அதாவது சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ், n டேர்ம்ஸ் ஆஃப் த அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ சீரீஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி சீக்வன்ஸில் என்ன சொல்லியிருக்கோம், கம்மா யூஸ் பண்ணி எழுதுவோன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ T1 கம்மா, T2 கம்மா, T3 கம்மா அண்ட் ஸோ ஆன் TN அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ். அதே சீரீஸில் எழுதணுன்னா TN ப்ளஸ் T2 ப்ளஸ், அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் ப்ளஸ் தேர்டு டேர்ம் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் nth டேர்ம் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப் டு இன்ஃபினிட்டி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா தான் அது என்னது, SN சீரீஸ், அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி அப்படின்னு எடுத்தோன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுறது தானே. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஏ, செகண்ட் டேர்ம் என்ன ஏ ப்ளஸ் 2D, தேர்ட் டேர்ம் என்ன ஏ ப்ளஸ் 3D, அதே மாதிரி ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இப்போ இதோட ஃபார்முலா தான் என்னன்னு சொல்கிறாங்க, SN இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏன்றது அதே தான், அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் எடுத்தோம் இல்லையா, அதே தான். ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், டின்றது காமன் டிஃப்ரென்ஸ். இப்போது இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, SN இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், எல்ன்றது லாஸ்ட்டு டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட்டு டேர்மும் தெரிஞ்சதுன்னா SN இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்ன்ற ஃபார்முலா. அதுவே ஏவும் ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சதுன்னா ஃபார்முலா SN இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி அப்படின்ற ஃபார்முலா. இப்போ போன எக்ஸசைஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதில் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சோம், இதில் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுதான் டிஃப்ரென்ஸ். அதாவது T1 கண்டுபிடிச்சோம், T2 கண்டுபிடிச்சோம், T3 கண்டுபிடிச்சோம், T25 கண்டுபிடிச்சோம், அதாவது எந்த டேர்ம் அப்படின்றத கண்டுபிடிச்சோம் போன எக்ஸசைஸ் வரைக்கும். ஆனால் இங்கே SN கண்டுபிடிக்க போகிறோம். SNனா சம் ஆஃப் த டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம்ஸோட அடிஷன் தேவையோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.